நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டூர் பகுதியில் 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 250 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து முளைத்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த ஏரி நம்பி தான் நாங்கள் போய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியில் தண்ணி வந்தால் தான் நாங்கள் இந்த ஒரு போகம் செய்ய முடியும், 2வது போகம் செய்ய முடியாது. அதனால் இந்த ஒரு போகமானால் நாங்கள் நல்லா செய்யலான்னு பார்த்தா கவர்மெண்ட்டு மருந்து தட்டுப்பாடு பண்ணிடுச்சு. அப்படியே நாங்கள் எதுவும் சமாளித்து போட்டு போன மழைக்கு முக்கால்வாசி போயிடுச்சு. இப்போ ஒரு கால்வாசி இருந்து அந்த கால்வாசி இந்த மழைக்கு இது பாருங்கள், இறங்கி பாருங்கள். கவர்மெண்ட் எதனா ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு இந்த கடை உதவி எதனா கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த போகம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது குறித்து அவர் மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகந்தர். வணக்கம் யுகந்தர், விவரங்கள். நிச்சயமாக சுபா. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த காட்டூர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் முழுவதுமே மழையானது பொழிந்து வந்தது. இந்த நிலையில் சம்பா பயிரானது நடவீடு செய்யப்பட்டு 250 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளது. இது அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் அறுவடை இயந்திரங்கள் கொண்டு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டு அறுவடை செய்வதற்காக விவசாயிகள் காத்திருந்தனர். இதனால் 3 நாட்களாக தொடர்ந்து மழை கொட்டியதால் விளைநிலங்கள் முழுவதும் புலம்போல் காட்சி அளித்தது. இதனால் 3 நாட்களாக மழை நீரானது நெல்மணிகள் மீது நின்றதனால் முளைத்து நிலையில் காணப்படுகிறது. இது ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பாக டிட்வா புயலின் காரணமாக பயிரானது சேதமடைந்திருந்த நிலையில் அப்பயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உரங்கள் தட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட்டுறவு வங்கியிலும் வீடுகளில் இருந்த நகைகளை அடகு வைத்து ஏக்கருக்கு 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட செலவு செய்து பயிரை நடுவிட்டு அறுவடைக்கு எடுத்து வந்திருந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு இயற்கைக்கு மாறாக மழை பொழிந்திருந்ததால் அந்த அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகளானது வேதனை அளித்து வருகிறது. இதில் ஒரு பகுதியில் அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் அந்த நெற்மணிகளை கொள்முதல் செய்வதற்கு கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் இல்லை எனவும் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு விதை நெல் வாங்குவதற்கு ஒரு 25 கிலோ மூட்டையானது 1400 ரூபாயாக விற்றது. அதனை வாங்கி விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராகி வைத்திருக்கும் நிலையில் இன்று ஒரு 80 கிலோ மூட்டையானது 1600 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்களில் வரும் நெல்மணிகளை நிர்ணயம் செய்ய முடியாமல் நெல்களை விளைநிலை செய்ய முடியாமல் கொள்முதல் செய்ய வரும் முதலாளிகள் தூவமே நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக இந்த நெல்மணிகளை அரசாங்கமே தலையிட்டு தங்களுக்கு நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு இதனை செலவினங்களை ஏற்று தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த போகம் தங்களால் பயிரிட முடியாது எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.